ஏன் வனிதா இப்படி இருக்க? நீ இங்க வீட்டு வேலை செய்யறது பாப்பா ரெண்டு பேருக்கும் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். கொண்டா, நான் துடைக்கிறேன். ஏன் ஏன் சம்பளத்தையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கலான்னு பாக்குறீங்களாக்கும்? இங்க பாருங்க, எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். எனக்கு சம்பளம் 1,00,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு சம்பளம் அதை விட கம்மி தானே. அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு. அதனால உங்களுக்கு என் மேல பொறாமையா இருக்காக்கும். பாய மூடு. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஐயோ பாவன்னு சொன்னா ஒரே அடியா சிலுத்துக்கிற. சம்பளம் கூடையாம்ல. சம்பளத்தை வச்சு என்ன செய்ய? நாக்கு விழிக்கவா? இங்க பாரு, மனுஷனுக்கு முதல்ல புத்தி நல்லா இருக்கணும். அந்த புத்தி ஓங்கிட்ட இல்ல. தராதரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு சம்பளம் கூடனதும் எனக்கு வைத்தறிச்சல் ஆயிரும் நினைச்சியா? பின்ன என்னத்துக்கு என்கிட்ட வந்து உன் வேலையை நான் செய்யறேன், விட்டு கொடுத்துட்டு போங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உன் தங்கச்சி மாதிரி உன்னை இப்படி பார்க்கும்போது மனசு சங்கடப்படுவாங்களேன்னு வந்து பேசினேன். நீ என்னன்னா உன் சம்பளத்தை நான் பிடுங்கிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது. அம்மா ஏற்கனவே எனக்கு நிறைய தான் கொடுக்குறாங்க. அதுவே அளவுக்கு அதிகமாக தான் இருக்கு. உன் வேலைய நீ பாரு. இனி உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்களை யாரும் இங்க வந்து பேசச்சனா? நானா பேசச்சனே? அவளுக்கு தான் என் மேல பொறாமனா, உங்களுக்கு அதுக்கு மேல எல்லாம் இருக்கு. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு பரிதாபப்படுறீங்க? அது வேலைய அது செய்யட்டும். அதுக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கு. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. ஏம்மா புனிதா, அதான் நேரடியா இந்த வீட்டு மருமகக்காரி சொல்லிட்டல்ல, பின்ன என்ன? போய் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். உன்னையெல்லாம் திருத்த முடியாது. உன்னை திருத்த எத்தனை பேர் வந்தாலும் நீ திருந்த மாட்டேன். இங்க பாரு, எல்லாரையும் நான் பார்த்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் இந்த வீட்டுல அனுபவிக்க போறியோ? இப்போ புது பணக்காரி மோகத்துல இருக்க. இப்ப ஒன்னும் தெரியாது. போக போக எல்லாம் தெரிய வரும். அக்கா, இதுகிட்ட என்ன பேச்சு? வாங்கக்கா. சரி பாப்பா. ஏன் நீ இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு பணத்தை இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நான் உழைக்கிறேன், நான் கஞ்சி குடிக்கிறேன். உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்கு? இங்க பாருங்க, உங்ககிட்ட பிச்சை எடுத்துதான் நான் கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நியாயமா உழைச்சி சாப்பிடுறேன். அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். நீங்களே என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்கணும். கொடுக்கல, உங்க அம்மா கொடுத்ததை நினைச்சு பெருமைப்படுங்க. என்ன நீ உலகம் புரியாம இருக்கீங்க? அவங்க மகாவையும் ருக்குவையும் கஷ்டப்படுத்துறதுக்காக உங்களை இங்க வேலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆமா, இவ்வளவு ரெண்டு பேரும் என்னத்துக்கு கஷ்டப்படணும்? நான் வேலை செய்யறேன், சாப்பிடுறேன். இங்க பாருங்க, சும்மா இந்த பரிதாபம்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க கிளம்புங்க. மனுஷன் உழைச்சி கஞ்சி குடிக்கணும்னா இதுக்கெல்லாம் முடிதுங்களா? ஏன் இதுக இந்த வரத்து வருதுங்க? சே, என்ன நான் என்ன திருடியா திங்கிறேன்? உழைச்சி கஞ்சி குடிக்க போறேன். இதுக்கு எதுக்கு? ஒருவேளை கொழுந்தனருக்கு மாசம் 1,00,000 ரூபானா 12 லட்சம் வருஷத்துக்கு செலவாயிரும்னு யோசிப்பாரோ என்னமோ. என்னாச்சு மம்மி, ஏன் அப்படி உம்முன்னு எடுக்க? என்னாச்சு? படியம்மா அங்க வேலை செய்றாங்கன்னு பட்டு உனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படித்தானே? ஆமாடி, சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறா. ஏண்டா இப்படி பணம் பண்ணு அலையிறாலோ தெரியல. அவ இங்க வந்து வேலை செய்யும் போது எங்களுக்கெல்லாம் சங்கடமா இருக்காதா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், அவ மட்டும் கஷ்டப்படுறா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏன் இத்தனை நாளும் படியம்மா கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்துச்சு? அப்பெல்லாம் இல்லாத கஷ்டம் இப்ப பார்க்கும்போது மட்டும் உனக்கு என்னத்துக்கு சங்கடமா இருக்கு? சொல்லு, எதுக்கு பார்க்கும்போது மட்டும் சங்கடமா இருக்கு? இது என்னடி கேள்வி? இத்தனை நாளும் அவ வீட்டுல இருந்திருப்பா. அப்ப நான் கண்ணால பாத்திருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம இங்க நாங்களாம் நல்லா வசதியா இருக்கிறோம்ல, நல்லா சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம். இங்க வந்து எங்க வீட்டிலே, அதாவது நம்ம வீட்டிலே அவ வேலைக்காரியா இருந்தா சங்கடமா இருக்காதா? அதான் சொன்னேன். ஐயோ, ஏமா நீ இப்படி இருக்க? அதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டே இருக்காங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாமலாம் சங்கடப்படாத. அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அவங்க எங்க உழைச்சா உனக்கு என்ன? கண்ணுக்கு பின்னாடி உழைச்சா மட்டும் அதை பத்தி உனக்கு கஷ்டமா இருக்காதா? உன் வீட்டுல வந்து வேலை பார்த்தா மட்டும் உனக்கு கஷ்டமா இருக்குமா? நீ சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ நீங்க அவங்க வசதியை தடுக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால நீயும் கண்டும் காணாம இரு. என்ன, நீ வேலை எதுவும் சொல்லாத. அவங்க எந்த வேலையும் செஞ்சுட்டு போறாங்க. ஆச்சி என்னமும் சொல்லிட்டு போட்டு ஆச்சி வேணும்னே தான் கூட்டு வந்திருக்காங்கன்னு நல்லா புரியுதுல? நல்லா பேசுறடி என் பெரிய மனுஷி. போதும் போதும். ஏ அப்பா, விட்டா நல்லா பொறிஞ்சு தள்ளுவியே. சரி சரி, நீ கிளம்பு. உங்க அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அதானே, கொடுக்காத. சரி சரி, நான் வரேன் மகா. உன் புருஷனை உன்னை சமாதானப்படுத்திக்கிறாரு. நான் வரேன் டாடி. ஏய், என் பொண்டாட்டியே பேரை சொல்லியா கூப்பிடுற? உதைக்க போறேன் பாரு. அது சரி, அப்படி கூப்பிட்டதான் அவ சிரிப்பா. அதான் சரி, வட்டா. ஓய், என்னாச்சு? ஏய் விடு. அவங்க தான் யாரு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. நானும் சொல்லி பார்த்துட்டேன், எதுவும் முடியல. வா
வேணும்னா உங்க அம்மாட்ட போய் பேசி பார்ப்போம். எங்க அம்மாட்ட பேசினா மட்டும் சரியாகிற போகுதாங்க? ஏங்க இவ இப்படி எல்லாம் பண்றா? எனக்கும் ஒன்றும் புரியல. சரி விடு, அம்மா வேணும்னே தான் கூட்டிட்டு வந்திருக்கு. நான் வேணும்னா அம்மா கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன். ஆமா, நீங்க கேட்டா மட்டும் உங்களை அவமானப்படுத்துவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? நீ விடு, நீ கிளம்பிடு, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன். செல்லம், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். ஏங்க, மேல மேல ஒவ்வொருத்தர்கிட்டையும் பகை உணர்ச்சி அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகிற மாதிரியே தெரியல. எனக்கு ஏகப்பட்ட டென்ஷனா இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. ப்ளீஸ்ங்க, ஏதாவது பண்ணுங்க. சரி மகா, கவலைப்படாத, நான் பேசிட்டு வரேன். நீ அதுக்குள்ளேயும் ரெடி ஆகு. ஆ சரிங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. இந்த அக்கா தேவையில்லாம அக்காவை எங்க வேலையை சேர்த்து என்னை அவமானப்படுத்தணும்னே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் லூசு, சொன்னா கேளு. அவன் பாவம் தினமும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்றான். உங்க 2 பேருக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு முழின்னு முழிக்கிறேன். நீ என்னன்னா அவன்கிட்ட பேசவே கூடாதுங்கிற. அவன் என்னன்னா எனக்கு மெசேஜா அனுப்பி தள்ளுறான். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. மனசுக்கு சங்கடமா இருக்குடி. என்னாலையும் அவன் கூட பேசாம இருக்க முடியல. எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா தேவையில்லாம அப்படியே பாசத்துல பொங்காத. இங்க பாரு, எல்லாம் நல்லதுக்கு தான். என் அண்ணன் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். என்னால என் அண்ணனுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஐயோ அம்மா, இந்த பாசமலருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறேன். ஏண்டி இப்படி இருக்கியே? எப்படி இருக்காக? நல்லா தான் இருக்கிறோம். உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும். சும்மா தேவையில்லாம எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட பேசும்போதே எனக்கு மூச்சு வாங்குன்னு வாங்குது. தள்ளி போடா. முடியாது. என் குண்டுச்சலம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே புசு புசு புசுன்னு மெத்த மாதிரி இருக்கு. பாருடா டேவிட், தேவையில்லாம ரொம்ப ஓவரா தான் போற. ஓ ரொமான்ஸ்க்கு ஒரு அளவே இல்லை. யாராவது பார்க்க போறாங்க. ஒழுங்கா தள்ளிப்போ, நான் ரூமுக்கு போறேன். எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குதுடா. சந்தோஷமா இருக்கியடி? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. இன்னும் நீ, நான், மகா, அப்புறம் ஜானு, ஜேம்ஸு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை. ஆனா அது எப்பதான் நிறைவேற போதோ தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏய், நீ உன் அம்மாவை கவனிச்சியா? வர வர அவங்க செய்கையே எனக்கு சரியா புரியல. ஒரு நேரம் என்கிட்ட அன்பா பேசுறாங்க, இன்னொரு நேரம் ஏதாவது குத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க ஹேர் ஸ்டைலும் உடையும் நடையும் எல்லாமே வித்தியாசப்படுது. நீ கவனிச்சியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, வழக்கமாக தான் இருக்கிறாங்க. ஏன், உனக்கு வித்தியாசம் தெரியுதா என்ன? என்கிட்ட மறைக்கல, உனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அது எப்படி எங்களுக்கெல்லாம் தெரியுது, உனக்கு தெரியாம இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதோ அவங்க மேலே ஒரு கோபத்தில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க, அதான் உனக்கு அப்படியெல்லாம் தெரியுது. எனக்கு ஒன்றும் வித்தியாசமா தெரியலப்பா. சரி வா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருப்போம். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுடா. பின்ன ஈத்தாந்தடி சொத்து குண்டாந்தட்டியாட்டம் இருந்தனா பின்ன எப்படி இருக்கும்? மூச்சு தான் வாங்கும். ஏய் போரு, குழந்தை பெருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. சொல்லி கொடுத்து உனக்கு அரன்னு கொடுக்க சொல்றனா இல்லையான்னு பாரு. ஜாக்குலின், நீ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல. ஆமா, இவர் பெரிய விஸ்வாமித்திரரு அப்படியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க பாருடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட நான் ஏன் மறைக்கணும்? ரொம்ப தாண்டி ஓவரா இலக்கியம் இலக்கணம்லாம் ரொம்ப படிச்சிருப்ப போல. அதுவும் காவியம்லாம் நிறைய படிச்சிருக்க போல. ஆமா, படிச்ச படிப்புக்கு உன்னை கேட்டன பாரு, என்ன சொல்லணும்? ஆமா ஆமா, நான் இல்லனா உன்னை யார் கட்டியிருப்பா? அதுவும் சரிதான். ஆமா என்னடா, உங்க அம்மா வரவே இல்ல? எங்க அம்மா வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. உன்னையும் அப்படியே மாசமா இருக்கும்போது பார்க்கணும், உனக்கு வளையல் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க நாம படுற கஷ்டத்துல எதுக்கு எங்க அம்மா வேற வர சொல்லி சங்கடப்படுத்தணும்னு தான் கூப்பிடவே இல்லை. அதுவும் சரிதான். ஐ லவ் யூ டி. லவ் யூ. சரி கிளம்புவோமா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ காதுல வாங்க மாட்டேங்க. எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குதுடா. அது அப்படித்தான் இருக்கும். ஆனா உன்னை நல்லா மாடிப்படிலாம் ஏறி இறங்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ எங்க ஏறுற? அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன, கஷ்டப்படுறது நாளா? சரி சரி வா. சரிடா. என்னமா நடக்குதுங்க? ஏமா இப்படி தேவையில்லாம நடந்துக்கிறீங்க? ஏமா அவங்களை இங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு என்னமா அர்த்தம்? மகாவையும் ருக்குவையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இவங்களை இங்க கொண்டு வந்து வேலைக்கு வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? என்னடா நீ அறிவு கெடுத்தனமா பேசுற? டேய், அவ
மகாவுடையும் ருக்குவுடையும் அக்கா. அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கத என்னால கண் கண்டு பார்க்க முடியுமா? சும்மா ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? பிச்சை. ஆனா அவ வேலை செய்யறதுக்கு சம்பளமா கொடுத்தா அது நல்லது தானே. இதுல என்ன இருக்கு? அவங்க உங்ககிட்ட வேலை இல்லைன்னு கேட்டாங்களா? ஏமா இப்படி பண்றீங்க? ஏய், அவ என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கிழிஞ்ச சட்டையோட ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. ஏமா இப்படி கஷ்டப்படுற? குடிகார பிரச்சனை வச்சுக்கிட்டுனா ஓன்னு ஒரே அழுக. என் கைய ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு, அத்தை நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு காலில் விழாத குறையா கெஞ்சினா தெரியுமா? நான் என்ன பண்ணிருக்கணும்? சரி பாவோன்னு அவ கையில காசு கொடுத்துருக்கணும், அப்படித்தானே? சொல்லுடா, அப்படித்தானே? ஆமா. அதைத்தான் நானும் செஞ்சேன். 2 லட்சம் ரூபாயை தூக்கி அவ கையில கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாள ரோசக்காரி. ஒரு பைசாவை தொட மாட்டேன். எனக்கு என்ன பிச்சையா போடுறீங்க? நீங்க எனக்கு வேலை கொடுக்கறதா இருந்தா நான் சம்பளமா இதை ஏத்துக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு நயா பைசா கூட வேண்டாம். என் பிள்ளைங்க பட்டினியில கிடக்குது. என் புருஷன் ஒரு குடிகார பைய. என் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடையும் துணிமணியும் வாங்கி கொடுத்துட்டு நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிவிட்டா. நீ வேணும்னா என் மேல சந்தேகமா இருந்தா அவளை கூப்பிட்டு கேளு. என்னடா முழிக்கிற? அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படித்தானே? புனிதா, ஏ புனிதா, அவளை இங்க கூட்டிட்டு வா. மகா, நான் ஒண்ணு கூப்பிடலையே, வனிதாவை தானே கூப்பிட சொன்னேன். இந்த புனிதாக்கு அறிவே இல்ல. ஏ புனிதா, நான் வனிதாவை கூப்பிட்டு வர சொன்னா நீ மகாவை கூப்பிட்டு இருக்க. என்னத்தான் இவங்க பண்ண தப்ப சரி பண்றாங்களா இல்லையா? என்ன இந்த புனிதா அறிவு கட்டுத்தனமா? உன்னை கூட்டிட்டு வரா, இவளை கூட்டிட்டு வரா, ஆனா வனிதாவை மட்டும் கூட்டிட்டு வர மாட்டேக்கா. ஏ புனிதா, கூட்டிட்டு வரியா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. எதுக்காக எங்க அக்காவை இங்க வேலைக்கு சேர்த்தீங்க? எங்களை அவமானப்படுத்துறதுக்காக தானே? என்ன நீ குரலை உயர்த்தி பேசின உடனே நான் பயந்துருவேன் நினைச்சியா? ஏன் இப்படி அக்காவும் தங்கச்சியும் அடிச்சுக்கிறீங்க? இங்க பாரு, அவளை வேலைக்கு சேர்த்ததே அவ கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனா காசை சும்மா கொடுத்தேன், அவ வாங்க மாட்டேன், நான் என்ன பிச்சைக்காரியான்னு சொல்லிட்டா. வேணும்னா அவகிட்டயே விசாரிங்க. ஏக்கா, உனக்கு அறிவே கிடையாதா? சுய புத்தி எதுவும் கிடையாதா? ஏன் இப்படி வந்த உடனே டபக்குன்னு கீழே உட்கார்ற? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க வேலை செய்யறது உங்களுக்கு பிரச்சனை, அப்படித்தானே? இங்க பாருங்க, நீங்க தலைகீழ நின்னாலும் நான் ஆத்தக்கிட்ட தான் வேலை செய்ய போறேன். முடிஞ்சா அதை தடுத்து பாருங்க. வேலையை பார்த்துட்டு பேசாம போங்க. உங்க 2 பேருக்கும் நான் ஏதாவது தொந்தரவு பண்ணுதேனா? அத்தை சொல்ற வேலையை நான் செய்யறேன். உங்களுக்கு என்ன மாசம் சொலையா? எனக்கு 1 லட்சம், என் புருஷனுக்கு 1 லட்சம் அத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏண்டி எரியுது? நானே கஞ்சிக்கு அடிபட்டு கஞ்சி இல்லாம அங்க இங்க திரிஞ்சு கடனை வாங்கி சோத்த பொங்கி, அதுவும் ரேஷன் கடையில அரிசிக்கு கியூல நின்னு வாங்கி பொங்குனேன். அத்தை என்ன பார்த்து வாழ்வு கொடுத்த மகாராசி என்ன சந்தோஷமா வாழ வச்சிருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி வெறுப்போட பாப்பியன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. ஏமா மருமவளே, போதுமா? ஏ வனிதா, என்னமோ நான் உன்னை வச்சு இவங்கள பழி வாங்குறதா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் தான் இங்க கூட்டியாந்து வேலைக்கு உட்கார வச்சு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றாங்க. நீயே உன் வாயால சொல்லு. அத்தை ஒன்னும் என்ன கூப்பிடல. அத்தை எனக்கு பணத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா நான் தான் வேண்டாம், வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன், எனக்கு மாசம் மாசம் சம்பளமா ஒரு தொகையை கொடுங்கன்னு. அத்தை உடனே உனக்கு 1 லட்சம் சம்பளம்னுட்டாங்க. யாருக்காவது இந்த வாழ்வு கிடைக்குமா? உங்களுக்கு ஏடி பொறுக்க மாட்டுக்கு? சரி வனிதா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இவங்க இப்படித்தான் சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். நீ நேரத்தோட கிளம்பு, பிள்ளைங்களை பார்க்கணும்ல. கிச்சன்ல சாப்பாடெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டது போக இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்க. உனக்கு என்ன என்ன வேணுமோ நீ தாராளமா எடுத்துட்டு போ. அத்தை, நான் சோறு போடும்போதே கூட கொஞ்சம் அரிசியை போட்டேன். என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் பொங்கியிருக்கேன். பரவாயில்லையே, நான் சொல்ல முன்னாடியே நீ சரியா தான் செஞ்சிருக்க. சரி சரி, அதுங்களும் பட்னி கிடக்கும்ல. இப்படி நல்ல சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொண்டு கொடு, அதுங்களும் வயிறார சாப்பிடட்டும். உங்க நல்ல மனசுக்கு இன்னும் நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ, சொல்லணும்னு நினைச்சேன். ஏ புனிதா, அந்த சேலையை எடுத்துட்டு வா. என்ன புனிதா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த சேலைய அவகிட்ட கொடு. வனிதா, இந்த சேலை 2 லட்சம் ரூபாய். நானு ஒரு தடவையோ 2 தடவையோ எடுத்து கட்டினேன். அப்புறம் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் எடுத்துட்டோமேங்கிறதுக்காக என்கிட்ட இருந்துச்சு. முந்தா நாள் உங்க மாமா என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியே பேனாவை உதறிக்கிட்டு இருந்தாரா, அதுல லேசா இங்கு பட்டுட்டு. இங்கு பட்ட சேலைய நான் எப்படிமா கட்ட முடியும்? வெளியில எல்லாம் போறவ அது யாராவது பார்த்தா இந்த சேலையை இவங்க கட்டுறாங்களேன்னு நினைப்பாங்கல்ல. அதனாலதான் அதை எடுத்து வச்சிருந்தேன். இப்ப நீ தான் இங்க வந்துட்டல, நீ கட்டினா நல்லா இருக்கும், உன் நேரத்துக்கு நல்ல வண்ணமா இருக்கும். அதான் கட்டிக்கிறியான்னு கேட்கன்னு நினைச்சேன். ஐயோ அத்தை, 2 லட்சம் ரூபாய் சேலை வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை. அத்தை, என்னத்தை கட்டிக்கிறியான்னு கேக்குறீங்க? கொடுங்க, இதுக்காக தானே காத்திருந்தேன். சரி சரி, உழைச்சி பாரு, நான் இங்க் பட்ட இடத்த காட்டுறேன்.
இருக்கட்டுங்க, அது பட்டானே, இதுல என்ன இருக்கு? நான் கட்டுறத அப்படியே உத்தியவா பார்க்க போறா. பரவாயில்ல, அத்தை சொல்லாம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீ உழைச்சு பாருமா. அடியில லேசா பார்டர் கிட்ட இருக்கு பாரு, லேசா சின்ன பொட்டு தான். தெரியாதுதான், ஆனா நீ உடுத்தினா தெரியாது, நான் உடுத்தினா தெரியும்ல. நிறைய பேரு பாப்பாங்க, திடீர்னு அவங்க என்னடா இவ இந்த சேலையை உடுத்திருக்கான்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதான் தப்பா எடுத்துக்காதமா. போங்கட்ட, இதுல தப்பா எடுக்க என்ன இருக்கு? 2 லட்சம் ரூபாய் சேலை. என் வாழ்நாள்ல நான் 2000 ரூபாய்க்கு மேல சேலை எடுத்ததே கிடையாது. அதுவும் அந்த ஆளு ஏதோ 100 200 குடிச்சு போட்டு ஏதாவது எங்கனையாவது கடையில வாங்கி தருவான். அதுவும் எங்க கடையில சந்தையில போய் வாங்கிட்டு வருவான். எங்க அம்மா தான் போன தடவை 550 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துச்சு. இப்ப முறையா நீங்க 2 லட்சம் ரூபாய் சேலையை கொடுத்து நான் கண்கொள்ளா காட்சியா பாக்குறேன். சரிம்மா, நீ எடுத்துட்டு போய் கட்டு. சரியா, நீ போயிட்டு வா. இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, மிச்சத்தை புனிதா பாத்துக்குவா. சரிங்க, நான் வரேன். தேங்க்ஸ். இருக்கட்டும், ஒரு நாள் உன் புள்ளையில கூட்டிட்டு வா, இங்க உட்காந்து வயிறார சாப்பிடட்டும். சரிங்க. புனிதா, நான் உனக்கு சேலை கொடுக்கலனே உனக்கு கோவமா? ஐயோ அம்மா, நீங்க எனக்கு கொடுக்காதது என்ன? அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் பிடிக்காது. நான் எப்பவுமே காட்டன் புடவை தான் கட்டுவேன். அதான் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இல்ல புனிதா, நீ தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல. நேத்து வந்தவ, அவளுக்கு அம்மா தூக்கி தூக்கி கொடுக்குறாங்களே, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஐயோ அம்மா, அவங்க வேலைக்காரியா இருந்தா பரவாயில்ல, ஆனா அவங்க உங்க சொந்தக்காரி இல்ல. சொந்தக்காரிக்கு கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்கணுமா என்ன? சரி நீ போ. சரிம்மா. ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? அதுவும் எங்க கண்ணு முன்னாடி. ஏமா, நீங்க நல்லாவே நடிக்கிறீங்க. நீங்க பண்றது எல்லாமே தப்பு. இந்த சேலையில இங்கு பட்டுச்சு, இத நாங்க நம்பணும். நீங்களா தெளிச்சு கொண்டாந்து என்னமோ அவங்களுக்கு பெருசா குடுக்கற மாதிரி, அவங்களும் லூசு மாதிரி அத வாங்கிட்டு போறாங்க. ஏமா, கஷ்டப்படுறவங்கன்னா உங்களுக்கு கிண்டலா இருக்குதா? வாய மூடா, யாருகிட்ட பேசுறனே தெரிஞ்சு பேசு. உன் கொழுந்தியா என்ன என்ன சொன்னானே அவகிட்ட கேளு. என்ன சொன்னேன்? வேலைக்காரியா வந்தவங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்காக என்ன பழி வாங்குறதுக்கு அங்க இருந்து என் அக்காவை கொண்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, இந்த வேலைக்காரி வேலையே நான் ஒன்னும் அவமானப்பட்டு செய்யலையே. அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன், அதனால செஞ்சேன். எனக்கு என்ன இவர் கேட்டுக்கிட்டாரோ, அன்னையில இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் கூட சார்ந்தவங்களையும் சந்தோஷமா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஓ அக்கா வேலைக்காரினதும் உனக்கு வலிக்குதுல. என்ன பார்த்து மட்டும் நீ எப்படி அந்த கேள்வியை கேட்ட? நான் எப்பவுமே வேலை செய்யறவங்கள தப்பா நினைச்சதும் கிடையாது, அவங்கள அப்படி பேசணும்னு நான் துணிஞ்சதும் கிடையாது. ஏன் புனிதா கிட்ட கேட்டு பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள நான் வேலைக்காரியா ட்ரீட் பண்ணிருப்பேன்னு. ஆனா உங்ககிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லாமே தப்பா தான் பண்றீங்க. நீங்க பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் கோபத்துல அப்படி சொன்னேன். அதுக்காக என் அக்காவை கூட்டிட்டு வந்து இப்படி எங்களை அவமானப்படுத்துறதுக்கு இங்க வேலைக்கு சேர்த்திருக்கீங்க, அப்படித்தானே? வாயமுடு, உன்னை அவமானப்படுத்த எத்தனையோ வழி இருக்கு. இது ஒண்ணுதான் உன்னை அவமானப்படுத்த வழி எனக்கு இல்ல. ஆனா உன் அக்கா பட்டினில பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்துருந்தா. அவளை இன்னைக்கு நான் நல்லா வாழ வச்சிருக்கேன். அதை நினைச்சு நீங்களாம் பெருமைப்படணும். அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாம அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உங்களுக்கு மனசு சங்கடமா இருந்தா ரூமுக்குள்ள பூட்டிக்கிட்டு உட்காருங்க, வேலையை போய் பாருங்க. நீங்க பண்றது எல்லாமே தப்புத்த. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என் அக்காக்கு கொஞ்சம் பணத்தாசை அதிகம்தான். அதுக்காக அவளை எங்க கண்ணு முன்னாலேயே கூட்டியாந்து இங்க ஒவ்வொரு வேலையும் நீங்க செய்ய வைக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இந்த வீட்டுல உள்ள மருமக, நான் இந்த வேலையை செய்யலாம். ஆனா எனக்கு என் அக்கா வந்து இங்க அடிமையா வேலை செய்யறது பிடிக்கலத்த. இதை இத்தோட நிறுத்திக்கோங்க, இல்ல நீங்க பல விளைவுகளை சந்திக்க நேரும். என்ன மகா, மிரட்டுறியா? இங்க பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல. வனிதா இங்கதான் வேலை செய்வா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா அவ செய்யறத சாப்பிடுங்க. அவ உங்க ரூமை சுத்தம் செய்யணும்னா கூப்பிடுங்க, இல்ல நீங்களே சுத்தம் செஞ்சுக்கோங்க. வனிதா எனக்கு கால் அமைக்கி விடுவா, இந்த வீட்டு வேலையை செய்வா, இந்த வீட்டு பாத்திரங்களை கழுவா, ஏன் இந்த வீட்டு கக்கூச கூட கழுவா. அதை கேட்கறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்லை. பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க இருந்த கக்கூச நீங்க முதல்ல கழுவுங்க. என் அக்கா வந்து கழுவணுமா? ஏன் என் அக்கா என்ன உங்களுக்கு அடிமையா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. சம்பளம் கொடுக்கறவன் நானு, எனக்கு அவ அடிமை. அவ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா, நீங்க பண்றது எல்லாமே தப்பு. இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க. தேவையில்லாம இந்த குடும்பத்துல நிறைய குழப்பத்தை உண்டு பண்றீங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அத நான் தான் கட்ட போறேன். இங்க பாருங்க, நான் இதுக்கு முடிவு அப்பா கிட்ட கேட்டு எடுத்துக்கிறேன்.
நீங்க எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்க இஷ்டப்படி இருங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நீ வா மகா. டேய் நீ ஏன் மகன் எனக்கே சவால் விடுறியா? உன்னால முடிஞ்சதை பாரு, கிளம்பு. ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்க? இவங்க மாறவே மாட்டாங்களா? அந்த லூசும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுது. ருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் நிதானமா தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். முதல்ல போய் உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசிட்டு வரோம். வா மகா. ஆமாட்டி, கொஞ்சம் அமைதியா இரு. படபடுத்து எதுவும் செய்ய முடியாது. அம்மாட்ட போய் பேசிட்டு வரோம். அப்புறமா என்னன்னு பாத்துக்கலாம். சரிக்கா. அண்ணே ஒரு பாட்டு படினே. என்னடி பாப்பா இப்படி சோதிக்கிற? என்ன பாட்டு? பாட்டு என்ன பாட்டுன்னே மண்டையில வாட மாட்டேன். சரி யாரை பத்தி படிக்கணும்னு சொல்லு. யாரை பத்தி? ஆட்சியை பத்தி படினே. ஹிட்லர் ஆட்சியை பத்தி படி. ஹிட்லர் ஆட்சியா இல்ல நம்ம வீட்டு ஹிட்லர் ஆட்சியா? அதானே நம்ம வீட்டு ஹிட்லர் ஆட்சி, அவங்கள பத்தி படி. சரிடி பாப்பா, அவங்கள பத்தி நினைச்சாலே ஒரே ஒரு பாட்டு தான் மண்டையில ஓடுது. படிக்கிறேன் சரியா? ஆனா எனக்கு ராகம்லாம் வராது, சும்மா படிப்பேன் சரியா? பரவாயில்லண்ணே, எனக்காக தானே படிக்கிற, படினே. நீதான் ஆட்சி சரியா? சரிண்ணே. கண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, இந்த ஊரு ராணி என்று உன்னை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தட்டி குடித்தாய், சண்டியே ஓ சண்டியே வா வா, கண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜன்ம ஜன்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. சூப்பர்ண்ணே, நீ தான் நல்லா படிக்கிற தெரியுமா? எனக்கு ஒரே சிரிப்பா வந்துச்சு. உனக்காக அடக்கிக்கிட்டு நின்னு தெரியுமா? போடி பாப்பா, நான் என்னமோ வாயில வந்ததை பச்சேன். சரியா நாள் தானே. சரி வாடி போவோம். படவு எல்லாரும் நம்மள தேடப்படாங்க. யாருக்குனவே வீட்டுல ஒரே கலைய படமா இருக்கு. அண்ணே நைட்லாம் நல்லா தூங்கு. ஆனா நாளைக்கு இன்னொரு பாட்டு படிக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ சரியா? என்ன பாட்டுடி திடீர்னு இப்படிலாம் கேட்குற? சரி சரி, நான் டிவியை பார்த்து என்னென்ன பாட்டுலாம் எடுக்குன்னு படிச்சுட்டு வரேன் சரியா?